ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல் எனர்ஜி அண்ட் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கூலிங் ஃபோர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே போல் எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ, ஸோ இந்த மாதிரி மிகவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அண்ட் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அப்படின்ற வார்த்தையை நம்ம நிறைய லெசன்ஸ்லையும் பயன்படுத்துவோம். ஸோ அதனால் இது குறித்து நம்ம கண்டிப்பாக அது குறித்த ஒரு தெளிவு இருந்தால் மட்டும்தான் நம்மளால மற்ற லெசன்ஸையும் ஒழுங்காக படிக்க முடியும், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸையும் ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை உண்மையிலேயே புரிஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? முதல்ல பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃப்ரென்ஸ்னால் என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க, வாட் இஸ் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. இந்த மூணுத்தையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பர்டிகுலர் பிளேஸை இதை என்ன பண்ணியிருக்கேன், ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால் இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்டாட்டிக்காக ஒரே இடத்துல தான் இருக்குது. இட் இஸ் ஃபிக்ஸ்ட் அட் அன் ஆரிஜின். ஸோ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பக்கத்தில் நான் இன்னொரு சார்ஜை கொண்டு வர போகிறேன். அந்த கொண்டு வர சார்ஜ் நான் எங்கேருந்து கொண்டு வர போகிறேன் அப்படின்னா ஆர் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் நான் ஆர்னு வச்சுக்கிறேன். ஆர் என்ற இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு சார்ஜ் நான் கொண்டு வரேன். அந்த சார்ஜ் வந்து கியூ பிரைம். எந்த பாயிண்ட் கொண்டு வர போகிறேன் அப்படின்னா பீன்ற பாயிண்ட். ஓகே, ஸோ ஆர் என்ற பாயிண்ட்ல இருந்து பீன்ற பாயிண்ட்டுக்கு ஒரு சார்ஜை நான் கொண்டு வர போகிறேன். அந்த சார்ஜ் வந்து கியூ பிரைம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சார்ஜ். ஏன் இதை டெஸ்ட் சார்ஜ் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு ஐசோலேட்டட் சிங்கிள் சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஒரு சார்ஜினுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதனுடைய ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னொரு சார்ஜை பக்கத்தில் கொண்டு வந்தால் தான் நம்ம அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லி ஏற்கனவே படிச்சிருக்கோம். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஃபோர்ஸ் பர் யூனிட் சார்ஜ். அப்போ ஒரு சார்ஜ் டெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுனே சொல்றோம். அப்போ ஒரு சார்ஜ் நம்ம இங்க ஒரு சார்ஜ் ஃபிக்ஸ்டா இருக்கு அப்படின்னா இதை சுத்தில என்ன இருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அப்போ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல ஒரு சார்ஜை நான் கொண்டு வரும்பொழுது இந்த சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபோர்ஸ் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரிங்களா? அப்போ இந்த சார்ஜோட ஃபீல்டை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சார்ஜை கொண்டு வரதுனால இந்த சார்ஜுக்கு பேர் வந்து டெஸ்ட் சார்ஜ். ஏன் நம்ம இதை டெஸ்ட் சார்ஜ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அதனால தான் இதனுடைய ஃபீல்டை டெஸ்ட் பண்றதுக்காக நான் இதை கொண்டு வரேன். அதனால இதுக்கு பேர் வந்து டெஸ்ட் சார்ஜ். ஓகே, இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் தான், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ் தான். அப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நான் என்ன பண்ணணும், ஒர்க் டன் பண்ணினா மட்டும்தான் என்னால இந்த கியூ பிரைம் அப்படின்ற சார்ஜை பீன்ற பாயிண்ட்டுக்கு நான் கொண்டு வர முடியும். ஸோ ஒர்க் டன் பண்ணாம கண்டிப்பா என்னால கொண்டு வர முடியும். ஏன்னா இங்க ஆல்ரெடி எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்கு, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு. அப்போ there exists an electrostatic force between the two charges. ஸோ இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நான் என்ன பண்ணணும், ஒர்க் டன் பண்ணணும். ஸோ நமக்கு ஒர்க் டன்னா என்னன்னு சொல்லி தெரியும், 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம். ஸோ நம்ம ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் எஃப் வெக்டார் டாட் டிஎஸ் வெக்டார். நம்ம கேஸ்ல வந்து இது டிஆர்னு எழுதிப்போம். டிஸ்டன்ஸ் எஃப் வெக்டார் டாட் டிஆர் வெக்டார், டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டார் இஸ் a scalar. ஓகே, ஸோ இந்த ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அகெயின்ஸ்டா நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். ஸோ அதனால தான் இந்த சார்ஜ் நம்மளால இங்கேருந்து இங்கே கொண்டு வர முடியும். ஸோ அதனால இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம எப்படி சொல்ல போறோம்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்ல போறோம். சரியா? ஓகே, நான் ஒர்க் டன் எழுத போறேன். ஒர்க் டன் W is equal to force F vector. இந்த F vector என்ன சொல்லணும்னா இட்ஸ் an external force. அதனால F external எழுதிக்கிறேன். டாட் dr. இங்க dr அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இந்த சார்ஜை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் டன், அதுக்கப்புறம் இந்த என்டையர் டிஸ்டன்ஸ் ஆர் டு பி மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் டன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர் என்ற பாயிண்ட்ல இருந்து இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நான் கொண்டு வர்றதுக்கு இந்த டிஸ்டன்ஸ் ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிஆர்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த டிஆர் இந்த டிஸ்டன்ஸ் மூவ் பண்றதுக்கு எவ்வளவு ஒர்க் டன், ஸோ this is an expression for find small work done. இப்போ இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்க்கு நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் நான் என்ன பண்ணணும், இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இதுல லிமிட் என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்ல இருந்து பி, ஆர் டு பி. ஓகே, இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். எஃப் எக்ஸ்டர்னல் இது பாத்தீங்கன்னா இந்த கூலிங் ஃபோர்ஸ்க்கு அகைன்ஸ்டா இருக்கும், ஆப்போசிட் டு த கூலிங் ஃபோர்ஸ். அதனால மைனஸ் எஃப் கூலிங். கூலிங் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றது நமக்கு ஏற்கனவே தெரியும். C vector is equal to F vector by Q. So இதுல இருந்து நம்ம கூலிங் ஃபோர்ஸ் எழுதணும்னா F is equal to EQ. So F is equal to EQ. So இங்க ஃபோர்ஸ் கூலிங் ஃபோர்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னா EQ னு எழுதலாம். ஆல்ரெடி இங்க ஒரு மைனஸ் சைன் இருக்கனால மைனஸ் EQ. நம்ம கேஸ்ல இந்த சார்ஜ் என்ன சார்ஜ் கொண்டு வரும்னா Q prime. So அதனால EQ prime. ஓகே, இப்போ F எக்ஸ்டர்னலுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் EQன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இங்க the potential energy at the point R வந்து நான் எப்படி எழுதிக்கிறேன்னா எப்சிலான் R னு எழுதிக்கிறேன். the potential energy at the point P நான் எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எப்சிலான் P னு எழுதிக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட்க்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அல்லது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றேன்னா இட்ஸ் வொர்க் டன் சொல்றேன். அல்லது இந்த Q ஆர்ன்ற பாயிண்ட்ல இருந்து P என்ற பாயிண்ட்டுக்கு இந்த சார்ஜை மூவ் பண்றதுக்கு நான் செஞ்ச வொர்க் டன் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் நான் சொல்றேன். புரியுதுங்களா? பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ்ன்றது ஸோ இந்த சார்ஜிங் பார்ட்டிகல் ஆர்ன்ற பாயிண்ட்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், Pன்ற பாயிண்ட்ல இருக்கும்போது அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கு. ஸோ அந்த சார்ஜ் ஆர்ன்ற பாயிண்ட்ல இருந்து Pன்ற பாயிண்ட்டுக்கு மூவ் பண்றதுக்கு we have to do some work done. அந்த work done equal to என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா potential energy difference. கண்டிப்பா இது லோயர் பொட்டன்ஷியலா இருக்கும், இது ஹையர் பொட்டன்ஷியல் எனர்ஜியா இருக்கும். அப்போ ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியல் எனர்ஜி நம்ம என்ன பண்ணணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். Here the work done is nothing but epsilon P minus epsilon R. அப்போ work done பதிலா நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா epsilon P minus epsilon R னு எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா del epsilon. It's nothing but potential energy difference. So work done it is equal to epsilon P minus epsilon R equal to del epsilon. இப்போ work done பதிலா நம்ம என்ன எழுதலாம்னா del epsilon. இங்க del epsilonன்றது வேற ஒண்ணுமே கிடையாது, potential energy difference. இப்போ இந்த potential energy difference நம்ம del U னு எழுதலாம். So del epsilon is equal to integral of F external dot dr. Okay, in this equation we are going to substitute the F external value. So we know that F external it is equal to minus EQ prime. So in the equation நம்ம எழுதிக்கலாம் F vector is equal to EQ. So F external க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம்னா மைனஸ் E vector Q prime. So del epsilon is equal to integral of integral R to P. R to P. The F external value is minus E vector Q dot dr vector. Okay, in this equation, charge, the value of the charge, here the charge is Q prime. The value of the charge is not going to change, so that we have to take it out of integration. Minus Q prime integral of R to P and E vector dot
dr vector. Okay. Epsilon, del epsilon. Now the potential energy difference per unit charge. Potential energy difference per unit charge. So bring this charge q prime to the left hand side. Del epsilon by q prime. It is equal to minus integral of r to p E vector dot dr vector. Here the del u by q prime, that is the potential energy difference per unit charge, is called potential difference. So potential difference என்றது நமக்கு இதுல இருந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். So potential energy difference என்றது பாத்தீங்கன்னா ஒரு சார்ஜ் r என்ற பாயிண்ட்ல இருந்து p என்ற பாயிண்ட்க்கு மூவ் பண்றதுக்கு நம்ம செஞ்ச வொர்க் டன் தான் potential energy difference, that is del epsilon. அதே போல del epsilon per unit charge னா என்ன, 1 coulomb of charge, that's all. The value of the q prime will become 1, so that del epsilon by q prime, it is equal to del v. So in the potential energy difference per unit charge நம்ம என்னன்னு சொல்லலாம்னா electric potential difference னு சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லலாம், del epsilon by q prime, it is equal to Vp minus Vr. This is equal to del V. So potential energy per unit charge is called potential difference, and this potential difference can be written as del V. அப்போ potential energy difference per unit charge தான் நம்ம என்ன சொல்றோம்னா potential difference னு சொல்றோம். அப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ del epsilon by q prime க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்னா del v னு எழுதலாம். இப்போ del v is equal to minus integral of r to p E vector dot dr vector. So இதுதான் potential difference கான expression. Okay, இப்போ potential difference அப்படினாலே இதில் பார்த்தீங்கன்னா potential at the point P and potential at the point R. So potential difference வேணும்னா இப்போ 2 pointsல நம்ம என்ன பண்ணணும், potential measure பண்ணணும். Okay, இப்போ 2 points நடுவில் இருக்கக்கூடிய difference தான் நம்ம என்ன சொல்றோம், potential difference னு சொல்றோம். Okay, suppose எனக்கு ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம என்னன்னு வச்சுக்கலாம் அப்படின்னா இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸா வச்சுக்கலாம், முடிவிலி தொலைவா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம இன்னொரு எக்ஸ்பிரஷன் எழுதலாம், பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் கூட நம்ம இந்த ஈக்குவேஷன்ல இருந்து எழுதலாம். ஸோ இதில் கியூ பிரைம் மட்டும் அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா இப்போ டெல் எப்சிலான் ஈக்குவல் q prime del v னு எழுதணும். இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி சார்ஜ் இன்டு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் னு எழுதலாம். சரிங்களா? ஓகே ஓகே ஏற்கனவே சொன்ன மாதிரி பொட்டன்ஷியல் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நீங்க கண்டுபிடிக்கணும். இது பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், இங்க del v ன்றது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between the two points. அப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன பொட்டன்ஷியல் அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் என்ன எடுத்துக்க போறேன்னா இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்க போறேன். அப்போ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு சார்ஜ் பார்ட்டிகிள் P என்ற பாயிண்ட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நான் செஞ்ச ஒர்க் டன் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பர்டிகுலர் பாயிண்ட். அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் நான் இன்ஃபினிட்டின்னு எடுத்துக்கிட்டா அப்போ அதுக்கான எக்ஸ்பிரஷன் நம்ம எப்படி எழுதலாம், இங்கே பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு பதிலாக இப்போ நான் என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போறேன்னா V என்ற சிம்பிள். ஏன்னா இங்க நான் என்ன மெஷர் பண்றேன், பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட். ஸோ அதனால இது வந்து சிம்பிளா சொல்லும்போது VP தான் எழுதணும், பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட். ஸோ VP இஸ் ஈக்குவல் இன்டெகிரல் ஆஃப், இந்த கேஸ்ல R டு P ன்னு எழுதக்கூடாது, இங்க என்ன எழுதணும்னா இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ்ல இருந்து P என்ற பாயிண்ட்டுக்கு நம்ம மூவ் பண்றதுனால infinity to the point P minus E vector dot dr vector. இதுதான் வந்து எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட். ஸோ எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியணும், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் ஏ பாயிண்ட்னா என்னன்னு சொல்லி நமக்கு
தெரியணும். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன, எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் ஏ பாயிண்ட்னா என்ன? பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்ன்றது சார்ஜை ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க் டன் தான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். ஸோ இதே வந்து ஒரு சார்ஜை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு நம்ம செஞ்ச ஒர்க் டன் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் ஏ பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் ஏ பாயிண்ட் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த ஈக்குவேஷனே நமக்கு தெரியுது, இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் கியூ பிரைம். கியூ பிரைம்னா யாருன்னு சொல்லி பாருங்க, டெஸ்ட் சார்ஜ். அப்போ இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி டெஸ்ட் சார்ஜ். அப்போ இட் டிபெண்ட்ஸ் ஒன்லி த சோர்ஸ் சார்ஜ். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா சோர்ஸ் சார்ஜ் தான். ஸோ அப்போ the electric potential at a point, it depends electric field, and electric field depends the source charge, and it is independent of test charge. Okay, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜை நம்ம எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, இப்போ இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து பீன்ற பாயிண்ட் கொண்டு வரும்பொழுது ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வரணும். இப்போ எக்ஸ்டர்னல் ஏஜென்சி வந்து இதில் எந்த விதமான கைனடிக் எனர்ஜி இம்பார்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இதை ஒரு கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் கொண்டு வரணும். இது ரெண்டும் முக்கியமான விஷயம். ஸோ இந்த எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் வந்து இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த டெஸ்ட் சார்ஜ். அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜை இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்லேருந்து பீன்ற பாயிண்ட் கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து எப்படி அதை மூவ் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் மூவ் பண்ணணும். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் யூனிட் வந்து சிம்பிளாக இதுலேருந்தே எழுதலாம். பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டெல் அப்சிலான் பை கியூ பிரைம். டெல் அப்சிலான்றது பொட்டென்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ். அப்போ எனர்ஜிக்கு வந்து நம்ம யூனிட் என்ன யூஸ் பண்ணோம்னா ஜூல் யூஸ் பண்ணுவோம், சார்ஜுக்கு என்ன யூஸ் பண்ணோம்னா கூலும் யூஸ் பண்ணுவோம். அப்போ பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ண யூனிட் பார்த்தீங்கன்னா ஜூல்ஸ் பர் கூலும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அலெக்சாண்டர் வோல்டா என்றவர் எலக்ட்ரிக்கல் பேட்டரி கண்டுபிடிச்சவர். ஸோ அதனால் அவருடைய நினைவாக என்ன பண்ணாங்கன்னா வோல்ட் அப்படின்ற ஒரு யூனிட்டை அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வோல்டாக்கு அப்புறம் அந்த யூனிட் வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் நம்ம பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எழுதும் பொழுது பக்கத்தில் வோல்ட் அப்படின்ற யூனிட்டை நம்ம எழுதுறோம். ஜூல்ஸ் பர் கூலும் பதிலாக வோல்ட்னு எழுதுறோம். சரிங்களா? ஓகே, ஸோ இவ்வளோதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி படித்தோம். அப்புறம் எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் ஏ பாயிண்ட் அதுக்கான டெரிவேஷனை டெரைவ் பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் அட் ஏ பாயிண்ட் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஸோ அது என்னன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். உங்களுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.